ஜெயலலிதா உள்ளிட்ட 4 மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் தேதியை குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதிகள் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளனர். வரும் வெள்ளிக்கிழமைக்குள் அனைத்து தரப்பினரும் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன் உள்ளிட்ட 4 விடுதலை எதிர்த்து கர்நாடக அரசு தரப்பிலும் திமுக தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ் மற்றும் அமிதவ ராய் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் தொடர்புடைய 6 நிறுவனங்களுக்கும் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட 4 இடையே பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் சொத்து குவிப்பதை மறைக்கவே இந்த 6 நிறுவனங்களும் தொடங்கப்பட்டதாகவும் கர்நாடக தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து ஜெயலலிதா தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதத்தில் 6 நிறுவனங்களும் முறையாக தொடங்கப்பட்டவை எனவும் சட்டத்திற்குட்பட்டே அனைத்து பரிமாற்றங்களும் நடந்ததாகவும் கூறப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் நீதிபதிகள் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளனர்.